இங்க வந்திருக்கோம்? தெரியல, மாப்பிள்ளை ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டா, அதான் வந்திருக்கோம். அப்படி ஒண்ணும் இல்லடி. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், அதான் மாப்பிள்ளை கிட்டயும் சொல்ல போறேன். பேர் மட்டும்தான் மணி போல இருக்கு. மணி பார்த்துலாம் கண்ண மாட்டாரா? இப்ப அவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டி. சாரி சொப்னா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? அப்படி ஒண்ணும் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். இனிமே சொப்னா, உங்களை தனியா கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுதான். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. என்ன சொல்றீங்க? அதான் நானும் சொல்ல வந்தேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, என்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை காதலிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஆனா என் அண்ணா இருக்காரு, அவனோட கடமையை கூடிய சீக்கிரத்துல முடிக்கணும்னு இருக்காரு. அதனாலதான் அந்த கல்யாணத்துல ஏற்பாடு செஞ்சாங்க. நானும் வாழ்க்கையில எவ்வளவோ சம்பாதிச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆன பிறகுதான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன். ஆனா எங்க அப்பா அம்மா என்னடானா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. எவ்வளவு நாளா ஒத்த கால நிற்பாங்க, 2 காலையும் நிக்க சொல்லாமே. உங்க காமெடி சகிக்கலங்க. சரி, எங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு புரியுது. ஆனா அதை நிறுத்தத்துக்கு என்னதான் பண்ண போறோம்? எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குங்க. ஏன் நீங்க ஒரு நாள் என் வீட்டுக்கு வர மாதிரி வாங்க, உங்க நடத்தையில ஒரு குறை இருக்கிற மாதிரி நடிங்க. நடத்தையில குறையா? இப்படி நடந்தா பரவாயில்லையா? நடத்தையில குறைனா பணிஞ்சு நடக்க தெரியாம, மரியாதை கொடுக்க தெரியாம, ஒரு அடக்க ஒடக்கமான பொண்ணுக்கு நேர் ஆப்போசிட்டா நடந்துக்கோங்க. நடிக்கிறதா? இவ்வளவு அப்புறம் இதுக்குன்னு என்ன ஸ்ருதிஹாசனியா கொண்டு வர முடியும்? அரைச்சி சும்மா நடிங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு உங்களை பிடிக்காம போனா நாம நினைச்சதை சாதிச்சிடலாம். ஆமா, சரி, என்னால நடிக்க முடியாதுதான். ஆனா ட்ரை பண்றதுல எந்த தப்பும் இல்லையே. சரி, உங்களை நாளைக்கு பார்க்கலாம். வாங்கடி போலாம்.